ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு ட்ராவல் வாக். இன்றைக்கி நம்ம ஹில் ஸ்டேஷன் ட்ராவல் பண்ண போகிறோம். ஏன்னா போன தடவை ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து ஊட்டி போன ஹில் ஸ்டேஷன் ட்ராவலுங்க. இப்போ வந்து நம்ம ஏற்காடு ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம தோஸ்து மாருதி ஸ்விஃப்ட் டிசைரோட போகிறோம். இப்போ நம்ம புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கூட தனபால் ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ கேமராமேனாக மௌலி வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம ஒரு ஜாலியாக 2 days பிளானாக ஏற்காடு போக போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீசல் ஃபில் பண்ணிட்டோம் காருக்கு. இப்போ இங்கேயே டீ சாப்பிட்டு போயிடலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டீ சாப்பிட்டு நம்ம அடுத்து நம்ம ஜர்னி கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி காருக்குள்ளே போகலாம். இன்டர்நெட் கனெக்ஷன் செக் பண்ணி தூக்கி விடாட்டி நம்மளுக்கு ஃபினிஷிங் வேணும்ல. இல்லை நம்ம வேலையை முடிக்கிறதுக்குள்ள நம்ம குமரபாளையத்துலேருந்து ஏற்காடு போகிறோங்க. குமரபாளையம் டு ஏற்காடு 100 கிலோமீட்டர் வருங்க கரெக்டாக. இப்போ நம்ம பைக்கு தான் டோல்கேட்டை தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவி பர்சன் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. மௌலி, செந்தில், தனபால் எல்லாமே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இப்படி ஒரு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hour இல்லை 2 hourல நம்ம ஏற்காடு ரீச் பண்ணிடுவோம். ஏற்காடுல மீட் பண்ணுவோம். போலீஸ் செக் போஸ்ட் இருக்குங்க ஒரு 50 கிலோமீட்டர்ல. நம்ம ஏற்காடு ஹில்ஸ் ஏறிட்டு இருக்குங்க. வழியில பார்த்தீங்கன்னா ஒரு அருவி பார்த்தோம். சும்மா தண்ணி தெளிவாக சூப்பராக வந்துட்டு இருக்கு. அந்த வியூ பார்த்துடலாம். அதுதான் வந்துட்டு இருக்கோம். வாங்க போயிட்டு நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்து வந்துடலாம். தண்ணி பாருங்க இவ்வளோ தெள்ள தெளிவாக சூப்பராக இருக்கு. இங்கே மழை வந்தால் தண்ணியாட்டு இருக்கு. அட்டகாசமாக இருக்கு. ஒரு வாட்டர் ஃபால். நம்ம பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வாட்டர் ஃபால்ஸுங்க. ஒரு அட்டகாசமான ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது வாட்டர் ஃபால்ஸு. நல்லா தண்ணி தெள்ள தெளிவாக ஓடிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா 40 அடி பள்ளங்க. இதுதான் நான் போன டைம் வரப்போ மண் சரிஞ்சு இருந்தது. இங்கே நிறைய வண்டி நிறுத்தி எல்லாம் வாட்டர் ஃபால் தண்ணி வந்துட்டு இருக்கு. நீரோடையில் தண்ணி வந்துட்டு இருக்கு. அதையும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே மொத்தம் 2 பள்ளம் இருக்குங்க. 40 அடி ஒன்று இருக்கும், அப்புறம் 60 அடி பாலம் ஒன்று இருக்குங்க. இங்கே பாருங்க மண் சரியாமல் இருக்கிறதுக்காக கல் கட்டி செட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தாலே ஒரு 10-15 மேலே பார்த்துட்டேங்க. நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. இதில் மழை வந்ததுனால நல்லா கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. அடுத்தது நம்ம 2வது கொண்டை வீசி வளைவு திருப்பூர் குமரன் வளைவு வந்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் நமக்கு கொடுத்த இளங்கோ வடிவேல் வளைவுங்க. இதுதான் 20வது வளைவு. இதுக்கப்புறம் வளைவில் கொஞ்சம் நார்மல் ரோடு வந்துடும். நாம் இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டரில் ஏற்காடை ரீச் பண்ணிடுவோம். நம்ம ஏற்காடை ரீச் பண்ணிட்டோங்க. சேர்வராயன் கோயில், காவேரி பீக், குப்பனூர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிட்டோம். பக்கத்தில் ரைட் சைடில் தான் நமக்கு போட் ஹவுஸ் இருக்குது. மலைகளின் அரசன் சேர்வராயன் மலை ஏற்காடு நம்ம ரீச் பண்ணிட்டோங்க. காலையில் நாம் 11 மணிக்கு கிளம்பணும். இப்போ மணி 1 ஆகுதுங்க. மதியம் 1 மணி. 2 மணி நேரத்தில் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 28 கிலோமீட்டர் டு 30 கிலோமீட்டர் வரைக்கும் ஹில்ஸ் வந்துருக்குங்க. ஒரு அட்டகாசமான வியூ தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏற்காடு போட் ஹவுஸ். நம்ம இப்போ இருக்கிறது ஏற்காடு. ஏற்காடு நம்ம 2 நாள் ட்ரிப்பாக வந்திருக்கிறோம். ஒரு மீட்டிங்காக வந்திருக்கிறோம். ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே ஊட்டி ஏற்காடுலாம் சுற்றி காட்டலான்னு வந்திருக்கோம். உங்களுக்காக ஏற்காடு சுற்றி காட்ட போகிறோம்.
நம்ம குமரபாளையத்துலேருந்து ஏற்காடு வந்திருப்போம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம அந்த வீடியோ பார்த்து வந்துருங்க. இப்போ நம்ம வந்து ஏற்காடு ரீச் பண்ணிட்டோம். டைம் இப்போ 1 மணி ஆகுதுங்க. நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேர்வராயன் கோயில் இருக்க அந்த மலைக்கு போகலாம்னு முடிவு பண்ணியிருக்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் அந்த போர்டில் தெரியும் பாருங்கள். இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம அந்த சேர்வராயன் மலை ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். அங்கே தான் போக போகிறோம். வாங்க நம்ம கூட நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க நம்ம அந்த சேர்வராயன் மலைக்கு போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 1 மணி ஆகுதுங்க. நம்ம ஏற்காடோட சென்டர் பாயிண்டில் இருக்கோம். ஆர்ச் இருக்குது, அண்ணாவோட சிலை வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து சேர்வராயன் மலைக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்ரு. நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்துருப்போமுங்க. தாண்டி பார்த்தீங்கன்னா சிட்டி தாண்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த தைல மரம், அந்த மிளகு செடி, இந்த தைல மரத்துலேயே படர விட்ருக்காங்க. ஒரு செம்மையாக இருக்குங்க. மலையும் பார்த்தீங்கன்னா சாரல் மலை வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பஸ் வருதுங்க. மூலுவி அப்படிங்கிற ஊரில் வந்து ஏற்காடு பஸ் வந்துட்டுருக்கு. ஒரு செம்மையான வியூ இருக்குது. செம்மையான ஒரு ஜில் கிளைமேட்டு. வெதர் கண்டிஷன் சூப்பராகவே இருக்குங்க. செக் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு கூகுளில் எவ்வளோ இருக்குன்ட்டு. நல்லா மத்தியானம் ஒரு 1:15 மணி ஆகுதுங்க. இப்படி இருக்கு பாருங்க கிளைமேட்டு. சேர்வராயன் மலை ரீச் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில். சார்ஜ் ஒரு 10 சார்ஜ் வாங்குறாங்க என்ட்ரி டிக்கெட்டு. இது பார்த்தீங்கன்னா ஹில் வியூ சூப்பராக இருக்கும். கோயில் இருக்குது, இங்கே கடைகள் நிறையா இருக்குது. வாங்க நம்ம போய் அப்படியே ஒரு வியூ பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம ஏற்காட்லேயே இப்போ ரொம்ப டாப்பான ஒரு மலையில் இருக்குங்க. ரொம்பவே டாப் நாச்சாக இருக்கக்கூடிய மலை. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா டவர்ஸ்லாம் இருக்குது. செல்ஃபோன் டவர்ஸ்லாம் இருக்குது. செல்ஃபோன் டவர்ஸ் தான் இருக்குது. நிறைய டூரிஸ்டர்லாம் வந்திருக்காங்க, நிறையா இருக்காங்க. இருங்க நம்ம காரில் இறங்கி போய் நம்ம வியூலாம் பார்க்கணும். இதுதாங்க சேர்வராயன் கோயில், பெருமாள் கோயிலுங்க. ஒரு சின்ன கோயிலாக தான் இருக்குது. நல்லா அழகாக அட்டகாசமாக இருக்குது கோயில். நம்ம கோயிலில் தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஏற்காடோட சிட்டிக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். சேர்வராயன் மலையில் நிறைய கேம்ஸ் இருக்குங்க. வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது. ஒரு ஃபேமிலியாக வந்தோம்னா ஈவினிங் டைம் வந்தோம்னா நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல புல்வெளிகளும் அட்டகாசமாக பச்சை பசேன்னு செம்மையாக இருக்குங்க. கோயிலோட என்ட்ரன்ஸ் கிட்டேயே இங்கே ஒரு வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஏறி வியூ பார்த்துடலாம். அங்கே ஆப்போசிட்டில் பாருங்கள், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல கேமராவில். ஒரு செம்மையாக பச்சை பசேன்னு அட்டகாசமாக இருக்குது வியூ. ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. நம்ம சேர்வராயன் மலைக்கு போயிட்டு வந்துட்டோங்க. இப்போ வந்து நம்ம ஏற்காடு சென்டர் பாயிண்டில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹோட்டல் கடை இருக்குது. நம்ம சாப்பிட்டு நம்ம ரூமுக்கு போயிடலான்ட்டு நம்ம சாப்பிட வந்திருக்கோம். வாங்க நம்ம சாப்பிட போகலாம். சாப்பிட்டு என்ன சாப்பிட்றோம், எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது, ரேட் எவ்வளோ, அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறோம். ஏற்காட்டில் செம கூட்டாங்க எல்லா டிஃபன் கடையிலையும் மத்தியானம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நம்ம வெஜ்ஜுக்கு போகலான்ட்டு இந்த
ஏற்காடு குஸ்கா பாய் பிரியாணிக்கு வந்தோங்க. இங்கே வந்து வெஜ் பிரியாணி இருந்துச்சு, தக்காளி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. 50 ரூபா ரேட்டு. டேஸ்ட் ஓரளவு நல்லாவே இருந்துச்சுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ரவுண்டானா பக்கத்தில் அண்ணா சிலைக்கும் எதிரிலேயே பார்த்தீங்கன்னா அந்த கடை இருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு ட்ராவல் விளாக். நம்ம ஏற்காடு 2 நாள் ட்ரிப்பாக வந்திருக்கோம். நம்ம தங்க போகிறத பற்றி சொல்ல போகிறோம். நம்ம தங்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டல். அந்த ஹோட்டல் பேர் கிராண்ட் சிக்னேச்சர் ஹோட்டல் அண்ட் ஸ்பா. அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நாங்கள் போயிட்டு உங்களுக்கு அந்த ஹோட்டலோட வியூ, அந்த ஹோட்டல் ரூம் எப்படி இருக்குது, அந்த ஃபுட்டில் எப்படி இருக்குது, அந்த ஹோட்டலோட டோட்டல் டூரையும் உங்களுக்கு காட்ட போகிறோம். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்மளோட நீங்களும் டிஜிட்டல் ட்ராவல் பண்ணுங்கள் சுப்பு ட்ராவலாக்கில். இன்றைக்கி ஒரு சாட்டர்டேங்க. நம்ம சாட்டர்டே சண்டே 2 டேஸ் இந்த ஹோட்டலில் தான் தங்க போகிறோம். இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டார் கேட்டகிரி ஹோட்டல் கிராண்ட் சிக்னேச்சர் ஹோட்டல் அண்ட் ஸ்பா. ஏற்காடுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. வியூ பார்க்குற மாதிரியான ஒரு அட்டகாசமான இடத்துல இருக்குது. அப்படியே ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். கார் பார்க்கிங் இருக்குது, வெளியே ஸ்பேஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது. நம்ம அடுத்து வாங்க உள்ளே போகலாம். சங்கர் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஹோட்டல் சிக்னேச்சர். நம்ம இங்கே தான் 2 நாளுக்கு செம்ம ஜாலியாக இருக்க போகிறோம், ஜாலி பண்ண போகிறோம். நம்ம ரூமுக்கு போகலாங்க. ஸ்டெப்ஸ்லாம் பாருங்கள், பூச்செடியில் வச்சு நான் ஒரு அட்டகாசமான இதில் வச்சுருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் ஹோட்டலில் பெங்களூரு மங்களூர்லாம் தங்கியிருக்கோம். அந்தளவு இருக்கா இல்லை அதில் இன்னும் வேறு லெவலாக இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாட்டர் ஃபவுண்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ வாட்டர் வரல, பூஞ்செட்டியில் வச்சு தண்ணியில் வர மாதிரி 2 குக்கருக்கு மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்கு நைட்டில் இது லைட்ஸ் போட்டு ஈவினிங் டைமில் ஆன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை ஆன் பண்ணால் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு காட்டுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு செகண்ட் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. ரூம் நம்பர் 208 கொடுத்துருக்காங்க. இதில் மேலே போகிறதுக்கு நமக்கு ஸ்டெப்ஸும் இருக்குது, லிஃப்ட்டும் இருக்குது. நம்ம 2 இது யூஸ் பண்ணி போய்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க மாட்டேங்குதுங்க. நல்லா பலூன் செட்டப்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த பலூன் பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு குஷியாக இருக்கும் மாதிரி நம்ம குஷியாகிற மாதிரி ஆகுது. நல்லா பலூன் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா கலர்ஃபுல்லாக. நம்ம சோஃபாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஷன் பண்ணலாம் உட்காந்துருந்தோம். நம்ம லிஃப்ட் வரதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ லிஃப்ட் வந்துருச்சு. வாங்க நம்ம ரூமுக்கு போவோம். நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டுருக்கோம். லிஃப்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லா ஃபுல்லாக கிளாஸ் வச்சு அட்டகாசமாக இருக்குது. அதெல்லாம் ஃபேன் வச்சுருப்பாங்க. லிஃப்ட்டில் ஏசியாக இருக்குது. நம்ம ரூம் நம்பர் 208. வாங்க 204 215 அங்கே இருக்குது. மேலே போகலாம். ரூம் நம்பர் 206 இருக்குங்க. 208 நம்ம ரூமை காணோம். அங்கே வந்து பார்த்தா ஒரு கேப் இருக்குது. ஆனால் ஆமாங்க, இதுக்குள்ளே இருக்குங்க. வந்து பாருங்க 207 208 இருக்குது. நம்ம 208 ரூமுக்கு வந்துட்டோம். கீ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீ கிடையாதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் இதில் இருக்கக்கூடிய ஒரு கார்டு தான் கொடுப்பாங்க. இந்த கார்டு நம்ம இதில் வைக்கும்போது ஸ்கேன் ஆகி டோர் ஓப்பன் ஆகிடும். உள்ளே ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி ஸ்கேன் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு. வெல்கம் அப்படின்னு சொல்லி லைட் ஏரியா இருந்துச்சு. நம்ம ரூம் நம்பர் 208 ஓப்பன் பண்ணி உள்ள போயிடலாம். ஓ, நல்லா ஒரு அட்டகாசமான ரூமாக இருக்குங்க. ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலரில் நமக்கு பெட் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம ரூம் லைட் ஆன் பண்ணிடலாம். இந்த நம்ம கீ போட்டோம்னா தான் ஆன் ஆகும். நம்ம எல்லா லைட் ஆன் பண்ணிட்டோம். லைட் பாருங்கள், எல்லோ லைட் ஒயிட் லைட்டுன்னு சொல்லி ஒரு கலர்ஃபுல்லான இதாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பாருங்கள், மேட் ஃபினிஷிங் மாதிரி நல்லா ஒரு சூப்பராக மேட் வெட்டி அட்டகாசமாக வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே குளிர் அதிகமாக இருக்கும். வெறும் தரையில் இருந்தோம்னா நமக்கு கால் ஜில்லுன்னு சொல்கிறதுனால மேட் போட்டு அந்த இது கொடுத்துருக்காங்க. பெட்டு பாருங்கள், ஒரு ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலரில் நமக்கு 2 டவலோட வித் பெட்ஷீட்டோட கொடுத்துருக்காங்க. 4 பில்லோ இருக்குது. 2 சின்ன பில்லோ கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் உட்காந்து பார்த்துருவோம். நல்லா இருக்குங்க. ஒரு டபுள் பெட்ரூமுங்க. ஒரு 3 பேர் வரைக்கும் அதில் நம்ம ஸ்லீப்பிங் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிளாஸ் இருக்குங்க. இங்கே கிளாஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாட் வாட்டர் போடுறதுக்காக வாட்டர் எடுத்து வச்சுருக்காங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒன்று வச்சுருக்காங்க. டீ கப் 2 இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ மிக்சடு காஃபி மிக்சடுன்னு சொல்லி இந்த பாக்கெட் வச்சுருப்பாங்க. இந்த பாக்கெட் பாருங்கள், நீங்கள் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். இது ஹாட் வாட்டரில் இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி குடிச்சு அப்படியே நம்ம டீ ரெடி பண்ணி நம்ம இங்கேயே குடிச்சிக்கலாம். அப்புறம் சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் கிளாஸஸ் இருக்குது, வாட்டர் கிளாஸஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எல்இடி செட்டப் பாக்ஸோட வச்சுருக்காங்க, டாடா ஸ்கையோடது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெனு கார்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா டைரி மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம எதுவும் வேணும்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக நான் இது இங்கே வந்து உட்காந்து நம்ம இங்கே பாருங்கள். அப்புறம்
டீபாய் டைனிங் டேபிள் செட்டப்பில் இங்கே ஒரு டீபாய் டைனிங் டேபிள் செட்டப்பில் ஒன்று வச்சிருக்காங்க. ஒரு 3 சேர் இருக்குது, ஒரு ரவுண்ட் டேபிள் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியே வியூ பார்க்குறதுக்கான கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் பாருங்கள் தனியாக கொடுத்துருக்காங்க, டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்து வந்துடலாம் வாங்க. நம்ம ரெஸ்ட் ரூம் பார்த்து வந்துடலாம். ரெஸ்ட் ரூம் சுவிட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸ்லாம் ஆன் பண்ணிடலாம். உள்ள தானே பாருங்க, நம்ம ஃபேஸ் பார்க்கறதுக்கான கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ள வாங்க. ஃபேஸ் பார்க்க கிளாஸ் வச்சுருக்காங்க. இது பெரிய கிளாஸ் வச்சுருக்காங்க. வாஷ் பேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடரில் பெருசாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு கூல் வாட்டர் வரும், ஹாட் வாட்டர் வரும். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாம் இந்த பக்கம் கூல் வாட்டருக்கு ப்ளூ சைடு தள்ளி நம்ம லாக் பண்ணோம்னா கூல் வாட்டர் வருங்க. அதை லாக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து லெஃப்ட் சைடு வந்து ரெட்டில் வந்து ஆஃப் பண்ணோம்னா ஹாட் வாட்டர் வரும். இப்போ ஹாட் வாட்டர் வரல, அதை ஆன் பண்ணால் வரும்னு நினைக்கிறேன். அதை பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான டீலிங் கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் சோப்பிங் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க, ட்ரெஸ் போடுறதுக்கான புக் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா டாய்லெட் வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. அந்த வாட்டர் தனியாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு ஷவர் இருக்குங்க, நல்லா ப்ராடான பெரிய ஷவராக கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஹேண்ட் வாஷரும் கொடுத்துருக்காங்க. இது நல்லா சூப்பராக இருக்குங்க. எல்லாமே சில்வர் கோட்டிங்காக அட்டகாசமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷவர் ஜெல்லும் ஷாம்பும் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணால் இந்த ஷவர் ஜெல்லையும் சோப்பையுமே நம்ம ஷாம்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்தாலே பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓட ஆரம்பிச்சிருங்க, இது ஃபேன் ஓட ஆரம்பிச்சிருது. 2 லைட் எல்லோவும் ஒயிட் லைட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹூக் பாருங்க, ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கிற ஹூக் இங்கே வச்சுருக்காங்க. நல்லா ப்ராடாக நல்லா ஒரு அகலமான சூப்பரான பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டி நல்லா அந்த பாத்ரூம் டைல்ஸ் ஒட்டி நல்லா இது வச்சுருக்காங்க. இங்கே யூஸ் அண்ட் த்ரோ அந்த இது பேப்பர் வச்சுருக்காங்க, வாட்டர் வைக்கிற மாதிரி தானே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து நம்ம தங்க இடத்துலேருந்து வியூ பார்க்கக்கூடிய ஒரு ஹோட்டல். கிளாஸஸ் இருக்குது. நம்ம ஸ்க்ரீன் லாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். நல்லா பெரிய ப்ராடான கிளாஸுங்க, நல்லா பெருசாக வச்சுருக்காங்க. வெளிச்சம் பாருங்க ஃபுல்லாக வருது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டேஜோட வியூஸ் தான் இங்கே தெரியுதுங்க. பக்கத்தில் வந்து பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில் கார்க் கோட் ஒன்று இருக்குங்க. வாங்க அந்த கிளாஸ் ஓப்பன் பண்ணி அந்த வியூ பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நல்லா ஃபுல் வியூ நல்லா இருக்குங்க. இது வந்து நம்ம ஏற்காட்டிலேருந்து மேலே ஏறி வந்தோம் இல்லைங்களா, அந்த வியூ நல்லா அட்டகாசமாக இருக்குது. ஆமாம், காஃபி சாப்பிடலாமா? நல்லா இருக்குங்க. கொஞ்சம் சல்லுன்னு தண்ணி மாதிரி இருக்குது. மற்றபடி காஃபியோட டேஸ்ட்டு வாசனை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது. நம்மளே ப்ரிப்பேர் பண்ண காஃபி கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் நம்ம குடிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். நாம் தங்கியிருக்கிற கிராண்ட் சிக்னேச்சர் ஹோட்டலில் பால்கனியில் டாப் வியூ, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 மாடி ஹைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இது வந்து ஹோட்டலோட நம்ம மேலேருந்து பார்க்கக்கூடிய வியூங்க. இந்த வியூ பாருங்கள். வியூ பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் மொட்டை மாடியிலேருந்து குளிச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலாம். ஸ்விம்மிங் பூல் பாருங்கள் நல்லா ஆழமாகவே இருக்க மாட்டிருக்கு. அங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கு தனியாக ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. குழந்தைங்க வந்து அங்கே குளிச்சிக்கலாம். இறங்கி வரதுக்கு ஸ்டெப்ஸ் தனியாக வச்சுருக்காங்க. இங்கேருந்து குதிச்சிக்கலாம். ஸ்விம்மிங் பூல் ரூல்ஸ்லாம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்துட்டு நம்ம ஸ்விம்மிங் பூல் குளிக்கலாம். நல்லா இப்போ வெயில் அடிக்குதுங்க. இப்போ குளிச்சா சூப்பராக இருக்கும். நம்ம கொஞ்சம் நேரத்தில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்க ட்ரை பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப் கிச்சன் இருக்குங்க. அது போக பஃபே சிஸ்டத்தில் சர்வ் பண்ணக்கூடியது. அப்புறம் டைனிங் ஹால் இருக்குங்க. ஒரு 40-50 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவு இருக்குது ஹோட்டல். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடுக்கடுக்காக அப்படியே இருக்குங்க. ஃபுல்லாக இன்னும் நம்ம ஹோட்டல் தாண்டி அந்த பக்கமும் நிறையா ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. ஒரு சூப்பரான வியூ பாயிண்டில் ஸ்விம்மிங் பூல் நல்லா அட்டகாசமாக செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு
ஜென்ஸுக்கு தனியாகவும் உமனுக்கு தனியாகவும் வச்சுருக்காங்க. லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக சேஞ்ச் இருக்குது. இங்கே ஷவர் வச்சுருக்காங்க. நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய்க்கலாம். டைனிங் நல்லா பாருங்க, இந்த இதில் வச்சுருக்காங்க. கிரானைட் கல்லில் டைனிங் செட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயும் குஷன் போட்டு ஸ்க்ரீன் போட்டு அட்டகாசமாக வச்சுருக்காங்க. நீங்கள் உட்காந்து வியூ சாப்பாட்டே சாப்பிட்லாம். அங்கே பாருங்கள், வியூ பாருங்கள். நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலில் இப்போ டீ டைமிங்க. ஈவினிங் 5:30 ஆகுது. நமக்கு மிளகா பஜ்ஜி, சாஸ் அண்டு டீ, காஃபி கொடுத்துருக்காங்க. நம்ம இது வேணால் சாப்பிட்டுக்கலாம். நம்ம மிளகா பஜ்ஜியும் டீயும் வாங்க போகிறோம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம இப்போ ஏற்காட்டில் இருக்கோம். ஏற்காட்டில் நம்ம தங்கியிருக்கிற ரெசார்ட்லேருந்து ஒரு ஈவினிங் வாக் போகலான்ட்டு வந்திருக்கோம். அப்படியே அந்த கடை வீதியெல்லாம் பார்த்து வைப் பண்ணலான்ட்டு போயிட்டுருக்குறோம். வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு ட்ராவல் விலாக். வாங்க, ஏற்காட்டில் ஈவினிங் வைப் எப்படி இருக்கு பாருங்கள். சும்மா கலர்ஃபுல்லாக லைட்லாம் போட்டு ஏகப்பட்ட வண்டிகள் வருது. கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லைட் போட்டு சன்செட் ஆகிற டைமு சூப்பராக இருக்குது இங்கே வைப்பு. நம்ம உள்ளே போய் அப்படியே ஒரு விசிட் வந்துடலாம். ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் என்ன இருக்குது, ஸ்ட்ரீட்டில் என்ன கிடைக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஆமாம், ஜில்லுன்னு இருக்குது. இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சதுங்க, இப்போ கொஞ்சமாக ஜில்லுன்னு காட்டுது. வாங்க, நம்ம அப்படியே ஒரு ஈவினிங் வைப்பில் அப்படியே ஒரு மார்க்கெட் பிளேஸ்லாம் போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்து வந்துடலாம். நாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட், வரிக்கி, அந்த மசாலா ஐட்டங்கள், அப்புறம் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஏலக்காய், கிராம்பு, முந்திரி, திராட்சை, இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு வந்திருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு. வரிக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg 150 rupees சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாக்லேட் ஐட்டம் எல்லாமே இருக்குங்க. சாக்லேட் ஐட்டம், குல்கந்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய எல்லாம் மேக்ஸிமம் எல்லாம் வச்சுருக்காங்க. டீ தூள், காஃபி தூள், மிளகு எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஊட்டி வரைக்கும் வாங்கலான்னு வந்திருக்கோம். கடை நல்லா சின்ன கடையாக இருந்தாலும் நல்லா சாக்லேட்லாம் போட்டு எல்லாமே எல்லா ஐட்டங்களும் இருக்குங்க. பட்டை பாருங்கள், இந்த நீளமான பட்டை இருக்கும் இல்லைங்களா, அந்த டைப்பு, அந்த பிரியாணி மசாலா ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ரவுண்டானா பக்கத்துலேயே இந்த கடை இருக்கும். ஒரு ஐஸ்கிரீமும் இங்கே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ரவுண்டானா பக்கத்துலேயே இந்த கடை இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஏற்காடு வந்தீங்கன்னா இந்த கடை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்புறம் ஆயில் ஐட்டம்லாம் இருக்கும். ஹேர் ஆயிலிருந்து சென்ட் எல்லாமே இருக்குது. ஹோட்டல் ரீச் பண்ணிட்டோம். நைட்டு ஒரு 7:30 ஆகுதுங்க. லைட்டிங்லாம் போட்டு சூப்பராகவே இருக்குது. நம்ம ஹோட்டலில் இப்போ நம்ம டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். அதை வெஜ்ஜில் என்ன வெஜ்ஜு நான்வெஜ்ஜில் இருக்குங்க, என்ன ஐட்டம் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு வெஜ்ஜு மேன்சோ சூப் இருக்குங்க. அதுக்கப்புறம் வெஜ்ஜு சேலட் இருக்குது. காலிஃப்ளவர் சில்லி, பட்டாணி குருமா, சட்னி, சாம்பார், ஒயிட் ரைஸ், ரசம், ஹாட் குலோப் ஜாமுன். இது பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் ஃபிஷ்ஷு, ஆனியன் ரைத்தா, சிக்கன் பிரியாணி. இதுதான் இன்றைக்கி நம்மளோட நைட்டு டின்னரோட ஃபுட்டுங்க. இதுக்கு கொஞ்சம் இருக்குது, பப்படம் இருக்குது, அப்புறம் தயிர் சாதம். இதான் நீங்கள் சாப்பிட போகிறோம். நம்ம வெஜ்ஜு மேன்சோ சூப், காலிஃப்ளவர் சில்லி, நான், பட்டாணி குருமா, ஃபிஷ் ஃப்ரை. நம்ம சாப்பிட்றது பிரியாணி. இதில் வீட்டுக்கு ஏற்காடு கிராண்ட் சிக்னேச்சர் ஹோட்டலோட ஃபஸ்ட் டே எண்டுக்கு வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 9:30 ஆகுது. நம்ம டின்னர்லாம் முடிச்சாச்சு, தூங்க போகிறோம். நம்ம காலையில் திரும்ப மீட் பண்ணுவோம். குட் நைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஒன் டேயில் பண்ண இது இந்த ஹோட்டல் ரிசார்ட்டில் நடந்தது எல்லாமே பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு ட்ராவல் விலாக்.